नमस्ते, வணக்கம். தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா அவங்க நடத்தக்கூடிய பிராத்மி எக்ஸாம் அந்த பாடத்திட்டத்தில் வரக்கூடிய முதல் ஸ்டோரி கவி और कंजूस அத இந்த வகுப்புல நம்ம பார்க்க போறோம். கவி और कंजूस. கவினா poet, कंजूसனா miser. A poet and a miser. கவிஞனும் கஞ்சனும். किसी गांव में गोवर्धन नामक एक आदमी रहता था. ஒரு கிராமத்துல கோவர்தன் என்ற பெயர்ல ஒரு மனிதன் வாழ்ந்து வந்தான். अच्छा கவிதா. அவர் ஒரு நல்ல கவிஞர். அச்சானா நல்ல, கவினா கவிஞர் poet. लेकिन गरीब था. ஆனா ஏழை. ஆனா ஏழை. गरीबனா poor. He was poor. वह कविता लिखना छोड़कर कुछ नहीं जानता था. அவருக்கு கவிதை எழுத தவிர வேற ஒன்னும் தெரியாது. அவருக்கு கவிதை எழுத தவிர வேற ஒன்னும் தெரியாது. परिवार में, परिवारना फैमिली, परिवार में माँ बाप थे, पत्नी थी, बच्चे थे. அவங்க குடும்பத்துல அம்மா அப்பா இருந்தாங்க, வைஃப் இருந்தாங்க. வைஃப்னா மனைவி, மனைவி இருந்தாங்க, குழந்தைகள் இருந்தாங்க. इसलिए वह रोज आसपास के किसी जमींदार या अमीर के घर जाता था और उनका गुणगान करते हुए कविता सुनाता था. அதனால அவர் டெய்லி, ரோஜ்னா டெய்லி, ஆஸ்பாஸ்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய நியர்பை, கிசி ஜமீன்தார் ஒரு லேண்ட்லார்ட், ஜமீன்தார்னா லேண்ட்லார்ட் இல்லாட்டி அமீர் பணக்காரன், கே கர் வீட்டுக்கு போவாரு. அதனால அவர் டெய்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஜமீன்தாரோ இல்லாட்டி ஒரு பணக்கார வீட்டுக்கோ போவாரு. அவர் உன்கா குன்கான் கர்த்தே அவங்கள புகழ்ந்து பாடி கவிதா சுரதாத்தா கவிதை எழுதுவாரு, கவிதை சொல்லுவாரு. அவர் புகழ்ந்து கவிதை சொல்லுவாரு. वे लोग अपनी तारीफ सुनकर गोवर्धन को कुछ ना कुछ देते थे. அவங்க वे लोगனா அவங்க अपनी तारीफ सुनकर தன்னுடைய புகழ்ந்து பாடுறத கேட்டு கோவர்தனுக்கு ஏதாவது கொடுப்பாங்க. ஏதாவது கொடுப்பாங்கன்னா ஏதாவது பைசா கொடுப்பாங்க. बस इसी से गरीब कवि किसी ना किसी तरह अपने जीवन का निर्वाह करता था. அதை வச்சுக்கிண்டு அந்த ஏழை கவிஞர் ஏதோ ஒரு வகையில தன்னுடைய வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு வந்தார். மெயின்டைன் பண்ற, நிர்வாகம்னா மெயின்டைன், தன்னுடைய வாழ்க்கைய நடத்தி வந்தார். कभी कभी उसे खाली हाथ लौटना पड़ता था. சில நேரத்துல அவர் வெறும் கையோட வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆக வேண்டிய சூழ்நிலை வரணும். அதாவது யாருமே அவனுக்கு பைசா கொடுக்க மாட்டாங்க. அந்த டைம்ல அவன் வீட்டுக்கு எம்டி ஹேண்டா வர வேண்டிய சூழ்நிலை வரும். இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பக்கத்திலே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க.
एक दिन गोवर्धन पास के किसी गांव में गया. ஒரு நாளைக்கு கோவர்தன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்கு சென்றார். वहां वह महेंद्र नामक आदमी के घर पहुंचा. அங்கே அவர் மகேந்திர என்கின்ற ஒரு மனிதன் வீட்டுக்கு சென்றார். महेंद्र धनवान था, लेकिन बड़ा कंजूस था. महेंद्र பணக்காரன், ஆனா பெரிய கஞ்சன். किसी को भूल कर भी पोटी दमड़ी तक नहीं देता था. किसी को யாருக்காவது भूल कर भी மறந்து போய் கூட கோட்டி தம்டி ஒரு தம்டி அளவு, தம்டினா பழைய காலத்துல சிறிய அளவு கரன்சியை குறிக்கக்கூடிய ஒரு டினாமினேஷன், அதை தமடி சொல்லுவாங்க. किसी को भूल कर भी கோட்டி தம்டி தக் ஒரு சிறிய அளவு, ஒரு பைசா அளவு தக் नहीं देता கூட தர மாட்டான். गोवर्धन ने महेंद्र को अपना परिचय दिया. கோவர்தன் மகேந்திரனிடம் தன்னை பத்தி சொன்னான். பரிச்சயனா தன்னை பத்தி கூறுறது, இங்கிலீஷ்ல இன்ட்ரோடக்ஷன் சொல்லுவாங்க. கோவர்தன் மகேந்திரிடம் தன்னை பத்தி சொன்னான். उसके बाद उसने इस अर्थ की एक कविता सुनाई कि महेंद्र बड़ा वीर है और दानी भी है. அதற்கு பிறகு उसने इस अर्थ की एक कविता सुनाई कि महेंद्र बड़ा वीर है और दानी भी है. அதுக்கு அப்புறமா அவன் இந்த அர்த்தத்துல ஒரு கவிதை சொன்னான். அதாவது மகேந்திர ஒரு பெரிய திகிரியசாலி மற்றும் குடைவல்லல் அப்படின்ட்டு ஒரு கவிதை சொன்னான். மகேந்திர குஷ்வா அதை கேட்டு மகேந்திர குஷ்வா சந்தோஷப்பட்டார். உஸ்னே நௌகர் சே கஹா, அவர் வேலைக்காரிடம் சொன்னார். கவிக்கோ சோனே கி தாலி பேண்ட் கரோ, கவிக்கு போயிட்டுக்கு தங்கத்தட்டு, சோனே கி தாலினா தங்கத்தட்டு, பேண்ட் கரோ பரிசு கொடு அப்படின்ட்டு மகேந்திர சந்தோஷமாயி அவனுடைய நௌக்கர் கிட்ட சொன்னான். நௌக்கர்னா சர்வன்ட், வேலைக்கார கிட்ட சொன்னான். ये सुनकर गोवर्धन भी खुश हुआ. इधर केटे गोवर्धन கூட சந்தோஷம் ஆனாரு. वह कहने लगा कि महेंद्र के समान बड़ा वीर और दानी आसपास के गांवों में कोई नहीं है. அவர் சொன்னாரு, மகேந்திரக்கு ஈக்குவலா சமமாக பெரிய தைரியசாலி மற்றும் கொடைவலல் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்துல யாருமே இல்ல. மகேந்திரக்கு ஈக்குவலா பெரிய தைரியசாலி மற்றும் கொடைவலல் பக்கத்தில் உள்ள கிராமத்துல யாருமே இல்ல அப்படின்னு சொன்னாரு. ஏ சுன்கர், இதை கேட்டு மகேந்திர बहुत खुश हुआ. இதை கேட்டு மகேந்திர ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. நௌகர் சே கஹா, வேலைக்காரர்கிட்ட சொன்னாரு. தாலி में 100 अशरफियां भी ले आओ. பிளேட்ல 100, 100 அஷ்ரஃபியானா தங்க காயின், கோல்டன் காயின்ஸ், பி லே आओ கூட கொண்டு வா. தாலினா பிளேட்ல 100 தங்க காசை கொண்டு வா அப்படின்ட்டு மகேந்திர நௌகர் கிட்ட சொன்னான்.
गोवर्धन की खुशी का ठिकाना नहीं रहा. கோவர்தனுக்கு அந்த சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லாம போயிடுச்சு. लेकिन आना नौकर अंदर से आया नहीं. ஆனா வேலைக்காரன் உள்ள இருந்து வெளில வரல. थोड़ी देर के बाद गोवर्धन ने महेंद्र से पूछा कि आपका नौकर क्यों नहीं आया. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கோவர்தன் மகேந்திர கிட்ட கேட்டாரு, ஏன் உன்னுடைய சர்வன்ட் ஒன்னும் வரல. महेंद्र ने कहा कि वह नहीं आएगा. महेंद्र சொன்னா அவன் வர மாட்டான். गोवर्धन का दिल बैठ गया. கோவர்தனுடைய தில் பைட் கயா அப்படின்னு என்ன அர்த்தம்னா அவனுடைய மனசு உடஞ்சு போயிடுச்சுன்னு அர்த்தம். அதாவது அவன் ரொம்ப கவலையா இருந்தான். उसने पूछा कि क्या मुझे सोने की ताली और 100 अशरफियां नहीं मिलेगी. அவன் கேட்டான், என்ன எனக்கு தங்க பிளேட்டும் 100 தங்க காயின்ஸும் கிடைக்காதா அப்படின்னு கேட்டான். யார்கிட்ட கேட்டிருப்பான்? மகேந்திர கிட்ட கேட்டிருப்பான். அந்த வார்த்தகத்தெல்லாம் அது அண்டர்ஸ்டுட் புரிஞ்சுக்கணும் நம்மளே. மகேந்திர हंसते हुए कहने लगा. சிரிச்சுக்கிட்டே மகேந்திர சொன்னான், तुमने मुझे वीर और दानी कहा. நீங்க என்ன தைரியசாலி மற்றும் கொடைவள்ளல்னு சொன்னீங்க. मैं जानता हूं कि ये झूठ है. எனக்கு தெரியும் இது பொய்யின்ட்டு. मुझे खुश करने के लिए तुम झूठ बोले. என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காக நீ பொய் சொன்ன. उसी तरह तुमको खुश करने के लिए मैं भी झूठ बोला. அதே போல உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் கூட பொய் சொன்னேன். झूठ की वजह से हम दोनों थोड़ी देर के लिए खुश रहे. பொய் காரணமாக झूठ की वजह से பொய் காரணமாக நம்ம ரெண்டு பேரும் கொஞ்ச நேரத்துக்கு சந்தோஷமாக இருந்தோம். பஸ் ஆப் தும் ஜா சக்தே ஹோ. இப்ப நீங்க போலாம். பஸ் பஸ்னா போதும். अब तुम जा सकते हो. நீ இப்ப போலாம். गोवर्धन ने चुपचाप घर की राह ली. கோவர்தன் குவைட்டா அவன் வீட்டை நோக்கி போனான். உங்களுக்கு இந்த பாடம் பயனுள்ளதாக இருந்ததுன்னா ப்ளீஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.